அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஜும்ஆவுடைய நாளில் இந்த துஆவை ஓதினால் அடுத்த ஜும்ஆ வரை அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு நாள், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இந்த ஜும்ஆவுடைய நாளில் இருக்கின்றது என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. அதிகமான இமாம்களினுடைய கருத்துப்படி அசருக்கு பின்னால் உள்ள நேரம் இந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம் என்று அதிகமான இமாம்கள் கூறுகிறார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். என்ன துஆ என்றால், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ் என்ற இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஜும்ஆ வரை அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருவான். நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம்.